Hi students, இன்றைக்கி நம்ம 12th பாட்னியில் சாப்டர் 4 பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பாடம் 4 உயிரி தொழில்நுட்ப நெறிமுறைகளும் செயல்முறைகளும் அப்படின்ற பாடத்தில் 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் முக்கியமான வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் ரிக்வயர்ட் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங், essential tools in genetic engineering, nuclease that cleave DNA at specific sites, D both B and C. ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் என்பது மரபு பொறியியல் எப்போதும் தேவைப்படுவதில்லை, மரபு பொறியியலில் முக்கிய கருவியாகும். நியூக்ளியஸ் டிஎன்ஏவை குறிப்பிட்ட இடத்தில் துண்டித்தல், ஆ மற்றும் இ. இப்போ இதில் எது சரியான விடை அப்படின்றத பார்ப்போம். இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை என்ன அப்படின்னா போத் பி அண்ட் சி, அதாவது ஆ மற்றும் இ. அதாவது இது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் மரபு பொறியியலில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டூல். ஸோ மரபு பொறியியலில் பயன்படக்கூடிய கருவிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்கும். அடுத்த வினாக்கு போகலாம். பிளாஸ்மிட்ஸ் ஆர் சர்க்குலர் புரோட்டீன் மாலிகுல் ரிக்வயர்டு பை டைனி பாக்டீரியா கன்ஃபர் ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். பிளாஸ்மிட் என்பது வட்ட வடிவ புரத மூலக்கூறுகள், பாக்டீரியாவினால் தேவைப்படுவது நுண்ணிய பாக்டீரியங்கள் உயிரி எதிர்ப்பொருள்களுக்கு தடுப்பை வழங்க. ஸோ முதல்ல நம்ம பிளாஸ்மிட் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். பிளாஸ்மிட் அப்படின்றது பாக்டீரியாவுடைய சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ. அதாவது பாக்டீரியாவுடைய பிரதான குரோமோசோம் அல்லாத கூடுதலாக காணப்படக்கூடிய ஈரிழை வட்ட வடிவ டிஎன்ஏ தான் பிளாஸ்மிட். ஸோ அப்போ பிளாஸ்மிட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்கிற வினாவிற்கு விடையானது என்னன்றதை பார்ப்போம். முதல்ல சர்க்குலார் புரோட்டீன் மாலிகுல் முதல்ல சொன்னோம். பிளாஸ்மிட் அப்படின்றது வட்ட வடிவ புரத மூலக்கூறா அப்படின்னா இல்லை. இது என்னது ஒரு நியூக்ளிக் ஆசிட், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, இரட்டை இடை டிஎன்ஏ மூலக்கூறு. ஸோ அப்போ முதல் ஆப்ஷன் கிடையாது. ரிக்வயர்டு பை பாக்டீரியா, பாக்டீரியாவினால் தேவைப்படுவது, இது பாக்டீரியாக்குள்ளே இருக்கக்கூடியது, அப்போ செகண்ட் கிடையாது. அப்போ டைனி பாக்டீரியா இல்லையா, இது பாக்டீரியாவுடைய ஒரு பார்ட்டு. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் என்னது, கன்ஃபர் ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக்ஸ், உயிரி எதிர்ப்பொருட்களுக்கு தடுப்பை வழங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உயிர் எதிர்ப்பொருட்களுக்கு தடுப்பை வழங்குறதுக்காக இந்த பிளாஸ்மிட் ஆனது பாக்டீரியாக்களில் பயன்படுகிறது. அடுத்த கொஸ்டின், ஈகோ ஆர்1 கிளீவ்ஸ் டிஎன்ஏ அட், அதாவது டிஎன்ஏவை ஈகோ ஆர்1 துண்டிக்கும் இடம். இப்போ நம்ம இதுக்கு விடை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஈகோ ஆர்1 அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் பாக்டீரியா நம்ம சொன்னோம் இல்லையா முன்னாடி, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு எண்டோநியூக்ளியஸ் அப்படின்ட்டு, அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வகையான ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி தான் இந்த ஈகோ ஆர்1 அப்படின்றது. இந்த எண்டோநியூக்ளியஸ்லாம் முதலே சொன்னோம் இல்லையா, குறிப்பிட்ட இடத்துல தான் வெட்டும், ஸ்பெசிஃபிக் சைட்ஸில் தான் வெட்டும், எதை டிஎன்ஏவையோ இல்லை ஆர்என்ஏவோ இல்லையா. அப்போ நியூக்ளிக் ஆசிடை ஸ்பெசிஃபிக் சைட்டில் வெட்டுறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா எண்டோநியூக்ளியஸ், அது உள்ளுக்குள்ளே வெட்டுறதுனால. இப்போ இந்த கேள்வி என்னென்னா, அப்போ டிஎன்ஏல இருக்கக்கூடிய சீக்வன்ஸில் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஏஜிஜிஜி டிடி ஜிடிஏ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் என்னது நைட்ரஜன் காரங்கள், நைட்ரஜன் பேசஸ். ஸோ இப்போ அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின் இப்படின்னு நமக்கு டிஎன்ஏல இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேசஸ் 4 முன்னாடியே படிச்சிருப்போம். அப்போ இந்த நைட்ரஜன் பேசஸில், இந்த நைட்ரஜன் காரங்களில் எந்த இடத்துல இந்த ஈகோ ஆர்1 அப்படின்ற எண்டோநியூக்ளியஸ் வேலை செய்யும், அது டிஎன்ஏவை துண்டிக்கும் அப்படின்னா இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷனில், எந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில், எந்த டிஎன்ஏ வரிசையில் இது துண்டிக்கும்ன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ என்ன விடை, ஆன்சர் என்ன, குவானைன், அடினைன், தைமின், சைட்டோசின். அடுத்த கேள்வி, which one of the following palindromic base sequence in DNA can be easily cut about the middle by some particular restriction enzymes? சில தடைக்கட்டு நொதிகளினால் டிஎன்ஏவின் பின்வரும் எந்த ஒரு முன்பின் ஒத்த தொடர்வரிசையின் மையத்தில் எளிதாக துண்டிக்கிறது. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ், இந்த டிஎன்ஏவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ், அதாவது முன்பின் ஒத்த வரிசை அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். அதாவது டிஎன்ஏ என்பது 2 இழை ஆனது இல்லையா, டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல். ஒரு இழை, அதாவது ஒரு ஸ்டாண்ட் 5' to 3' டைரக்ஷன்லையும், இன்னொரு இழை 3' to 5' டைரக்ஷன்லையும் போகும். ஸோ அப்போ ஏல பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாண்ட் 5' to 3' டைரக்ஷன்னா, அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிறது என்னது 3' to 5' டைரக்ஷன், அந்த திசையை நோக்கி போகக்கூடியது. ஸோ ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் செல்லக்கூடியது. அப்போ இந்த தொடர் வரிசையில் நம்ம பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ், அதாவது முன்பின் ஒத்த வரிசை, ரைட் டு லெஃப்டாக இருந்தாலும் சரி இல்லை லெஃப்ட் டு ரைட்டாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரியாக இருக்கணும். டிஎன்ஏ
பேசஸ், நைட்ரஜன் பேசஸ் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும், நைட்ரஜன் காரங்களுடைய அமைவு வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதான் நம்ம என்ன சொல்கிறோம், பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னு சொல்கிறோம், முன்பின் ஒத்த வரிசைன்னு சொல்கிறோம். அப்போ இதற்கான விடை என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ விடை வந்து சி, ஆப்ஷன் சி இல்லையா. இயில் என்ன இருக்குது, GAATC. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஈகோ R1க்கு பார்த்தோம் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் தான் அது. என்ன சீக்வன்ஸ் அது ஒரு பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ், முன்பின் ஒத்த வரிசை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாருங்கள், மலையாளம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இதில் பாருங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் படித்தாலும் சரி இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் படித்தாலும் சரி சேமாக இருக்கும். MALAYALAM. இந்த பக்கம் பாருங்கள் MALAYALAM இல்லையா. அதேமாதிரி தமிழில் பாருங்கள் விகட கவி, விகட கவி. ஸோ ரைட் டு லெஃப்ட், அது வலமிருந்து இடமாகவும் சரி இல்லை இடமிருந்து வலமாகவும் சரி, நீங்கள் எப்படி படித்தாலும் ஒரே மாதிரியான சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா அது என்னது, பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ், அதாவது முன்பின் ஒத்த வரிசை. அப்போ ஆப்ஷன் என்ன கரெக்டான ஆன்சரு, சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, இன் விச் டெக்னிக் எத்திடியம் புரோமைடு இஸ் யூஸ்டு? சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக், வெஸ்டர்ன் பிளாட்டிங் டெக்னிக், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். எத்திடியம் புரோமைடு எந்த தொழில்நுட்ப முறையில் பயன்படுத்தப்படுகிறது? சதன் ஒற்றெடுப்பு தொழில்நுட்ப முறை, வெஸ்டர்ன் ஒற்றியெடுப்பு தொழில்நுட்ப முறை, பாலிமரேஸ் சங்கிலி தொடர்வினை, அகரோஸ் இழும மின்னார் பிரிப்பு. இப்போ எத்திடியம் புரோமைடு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதை நம்ம காமனாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ETBRன்னு சொல்கிறோம். இது எங்கே பயன்படுது அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏவை ஃப்ளூரசன்ட், அதாவது மிளிர செய்வதற்கு இந்த டையானது பயன்படுத்தப்படுகிறது. இப்போ எத்திடியம் புரோமைடு அப்படின்றது ஒரு டை அப்படின்னா அது எதை வந்து மிளிர செய்கிறது அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏவை மிளிர செய்கிறது. அப்போ டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு சொன்னால், ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த இடத்துலன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு டை தேவை. அந்த டை தான் என்னது, எத்திடியம் புரோமைடு. ஸோ இதுக்கான விடையை நம்ம பார்ப்போம். பாருங்கள், டி அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். அகரோஸ் இழும மின்னார் பிரிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, டிஎன்ஏவை தனித்தனி கற்றைகளாக தனித்தனி துண்டுகளாக பிரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு செயற்முறை அப்படின்றது தான் அகரோஸ் இழும மின்னார் பகுப்பு. செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ பை அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் இஸ் எ டெக்னிக். அந்த படத்தில் பார்க்கலாம், ஏல பாருங்கள், அந்த பிங்க் கலரில் தெரியுதுங்க இல்லையா, பேண்டாக கற்றையாக தெரியுது இல்லையா, அதெல்லாம் டிஎன்ஏ. அது ஏன் அப்படி ஃப்ளூரசன்ட் மிளிருது அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம என்ன போட்டிருக்கோம், எத்திடியம் புரோமைடு அப்படி போட்டிருக்கோம். ரெண்டாவது பிக்சரில் வந்து அந்த எலக்ட்ரோஃபோரோசிஸினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய படம் போட்டிருக்கோம். ஓகேவா. அப்போ அந்த அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்றது டிஎன்ஏவை பிரிப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு தொழில்நுட்ப முறை. அதில் டிஎன்ஏவை தெரியப்படுத்துறதுக்கு, அதாவது வெளியே தெரிகிறதுக்கு நம்ம ஒரு டை யூஸ் பண்ணுறோம். அந்த டை என்னது, எத்திடியம் புரோமைடு, ETBR. அடுத்தது 2 மதிப்பெண் வினாக்கள், 2 மார்க் கொஸ்டின்ஸ். முதல் கேள்வி, வாட் ஆர் த மெட்டீரியல் யூஸ்டு டு க்ரோ மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா? ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவாய்? இப்போ ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஸ்பைருலினா என்ன அப்படின்னா, இது ஒரு ஒற்றை செல் ஆல்கா. இந்த ஆல்கா எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இது நியூட்ரியன்ட் சப்ளிமெண்ட், அது ஊட்டத்துக்கு நாம் பயன்படுத்துகிறோம். மனிதர்களாக இருந்தாலும் சரி இல்லை விலங்குகளாக இருந்தாலும் சரி, ஊட்டத்துக்காக, புரதத்தினுடைய மாற்று உணவுப் பொருட்களாக, இது ஆல்டர்னேட் சப்ளிமெண்ட் ஃபார் புரோட்டீன். ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு க்ரோ மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா? இந்த ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு நீ என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவாய்? இப்போ 2 மார்க் கொஸ்டின் இல்லையா, 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றதுனால இந்த மாதிரி எளிமையான கேள்விகள் தான் கேட்பாங்க. 2 பாயிண்டில் எழுதுறது, 3 பாயிண்ட் எழுதுறது அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த 5 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 5 பாயிண்டில் 2 3 நம்ம எழுதலாம். எத்தனை கேட்டிருக்காங்களோ அத்தனை எழுதலாம் கேள்வியில். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ட்ஸ். ஸோ அந்த பொட்டேட்டோவிலேருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள், உருளைக்கிழங்கு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவு நீர். அடுத்தது ஸ்ட்ரா, வைக்கோல், அப்புறம் மொலாசஸ், வெள்ளை சக்கப்பாகு, அனிமல் மேனூர், விலங்குகளுடைய உரம், அடுத்தது கழிவுநீர், சீவேஜ். இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தி இந்த ஸ்பைருலினா போன்ற ஒரு செல் ஆல்காக்களை நம்ம வளர்த்து எடுக்க முடியும். அதை வந்து நிறைய கல்ச்சர் பண்ணி நிறைய டன் கணக்கான ஸ்பைருலினாவை நம்ம உற்பத்தி செய்ய முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த கேள்வி, வாட் இஸ் பயோரெமிடியேஷன், கிவ் an எக்ஸாம்பிள்? உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. இப்போ பயோரெமிடியேஷன், உயிரி வழி திருத்தம்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். இப்போ நம்ம உயிரினங்களை பயன்படுத்தி நம்ம என்னென்னமோ செய்கிறோம் இல்லையா, அதில் ஒரு வகை, அதாவது சுற்றுச்சூழலுக்கு என்வரான்மெண்ட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு வகை அப்படின்றது தான் இந்த பயோரெமிடியேஷன், உயிரி வழி திருத்தம். அது உயிரினங்களை பயன்படுத்தி,
அது பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை பூஞ்சையாக இருக்கலாம், இல்லை பாசிகளாக இருக்கலாம், இல்லை வந்து தாவரங்களாக இருக்கலாம், இல்லை விலங்கினங்களாக இருக்கலாம். பாக்டீரியா, ஆல்கே, பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் எது வேணா இருக்கலாம், ஃபங்கஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நம்ம உயிரினங்களை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து சுற்றுச்சூழலை இருக்கக்கூடிய மாசினை சரி செய்கிறோம் அப்படின்றது தான் இந்த பயோ ரெமிடியேஷன். அதாவது யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் பிளான்ஸ் டு மேனேஜ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று கேட்பாங்க, கிவ் an எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் இஸ் an approach to use to treat waste water, industrial waste and solid waste. ஸோ இந்த எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது கழிவுநீர் தொழிற்சாலை கழிவு, அதுக்கப்புறம் திடக்கழிவுகள் போன்றவற்றை சரி செய்ய இந்த அணுகுமுறையை பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அப்போ பயோ ரெமிடியேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்குதோ அந்த பொருட்களை எல்லாம் நம்ம அந்த சுற்றுச்சூழலிருந்து நீக்குவதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த உயிரினங்களை பயன்படுத்தி நம்ம அந்த வேலையை செய்யலாம். இதுதான் நம்ம இந்த கேள்வி வந்து அறிஞ்சிக்கக்கூடியது. ரைட்டா? பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள், பயோ ரெமிடியேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, முதல் படத்தில் பாருங்கள், அந்த ஆயில் ஸ்பில், கடலில் கொட்டின அந்த எண்ணெய்கள், அந்த எண்ணெய் கழிவுகளை எப்படி நம்ம வந்து பாக்டீரியா பயன்படுத்தி நம்ம சுத்தம் செய்கிறது அப்படின்றத இந்த படத்தில் கொடுத்துருப்போம் விளக்கமாக. அந்த ஆயில் ட்ராப்லெஸ், அந்த ஆயில் துளிகளை வந்து பாக்டீரியா எப்படி வந்து சாப்பிட்டு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த படத்தில் நமக்கு தெரியுது. சரிங்களா? இது ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து சூடோமோனாஸ் புட்டிடா அப்படின்ற ஒரு பாக்டீரியாவை உருவாக்கினார். அந்த பாக்டீரியா வந்து இந்த ஆயில் ஸ்பெல்லில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணி சிதைச்சு அழிக்கக்கூடியது, டிகிரேட் பண்ணக்கூடியது. ஸோ இதான் நம்ம பயோ ரெமிடியேஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்தது, ட்ரா த டயக்ராம் ஆஃப் PBr 322 பிளாஸ்மிட் அண்ட் லேபிள் இட். இப்போ படம் வரைகிற சம்மந்தமான கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். இப்போ நமக்கு PBr 322 பிளாஸ்மினுடைய படம் வரைந்து பாகம் குறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேள்வியில் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு அந்த ஜஸ்ட் அந்த சர்க்கிள் போட போகிறோம். அதில் என்னென்ன ஜீன்ஸ்லாம் இருக்குது, இப்போ ஈகோ R1, HIND3, BAM H1, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட், ஓரிசைட்டு, ராப், இதெல்லாம் இந்த மாதிரியான பார்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு லேபிள் பண்ணால் போதும். இப்போ நம்ம பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லும் போது அது எங்கே இருக்கும் அப்படின்றதுக்காக சைடில் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன், பக்கத்தில் பார்த்துக்குங்க. பாக்டீரியாவுடைய சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோம், சர்க்குலர் குரோமோசோம் தான் என்னது பிளாஸ்மிட். அதுக்காக நான் அந்த பிக்சரை போட்டிருக்கேன். நீங்கள் வரைய வேண்டியது வந்து அந்த சர்க்குலர் இருக்கு இல்லையா, அந்த பிக்சரை வரைஞ்சால் மட்டும் போதும். அடுத்த கேள்வி, ரைட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸ். ஸோ அப்போ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவின் நன்மைகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சிலர்கள் வந்து அபாயங்கள் கூட கேட்பாங்க. நம்ம வந்து நன்மைகளை மட்டும் இங்கே பார்க்குறோம். இதில் பாருங்கள், ஹை ஹீல்டு வித் பெஸ்ட். ஸோ அப்போ அதிகப்படியான விளைச்சை கொடுக்கக்கூடியது வித்தவுட் பெஸ்ட், அதாவது நோய் இல்லாமல், நோய் தொற்று இல்லாமல் அதிகப்படியான அதாவது தீங்குயிரி அற்ற அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது, 70% ரிடக்ஷன் ஆஃப் பெஸ்டிசைட் யூசேஜ். பூச்சிக்கொல்லி பயன்பாடு 70% அளவு குறைப்பு. ஸோ அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லியினுடைய அளவு வந்து மருந்து வந்து நம்ம குறைச்சிடலாம். அடுத்தது, ரெடியூஸ் சாயில் பொல்யூஷன் ப்ராப்ளம். மண் மாசுபாடு பிரச்சனையை குறைக்கிறது. கன்சர்வ் மைக்ரோபியல் பாப்புலேஷன் இன் சாயில். மண் நுண்ணுயிரி தொகை பேணப்படுகிறது. மண்ணில் வாழக்கூடிய மைக்ரோப்ஸுடைய அளவை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்போ அதுக்காக நம்ம சில எடுத்துக்காட்டுக்காக சில படங்கள் கொடுத்துருக்கோம். கோல்டன் ரைஸ், பொன்னீர் அரிசி, பிடி காட்டன், பிடி பருத்தி, பிடி பிரிஞ்சால், பிடி கத்திரிக்காய், ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ, ஃப்ளேவர் சேவர் தக்காளி, இதெல்லாம் வந்து மரபு மாற்றம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸ். அடுத்த கேள்வி, நேம் த 2 டைப்ஸ் ஆஃப் ஜீன் டிரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸ் இன் பிளான்ஸ். அப்போ தாவரங்களில் காணப்படக்கூடிய 2 வகையான மரபணு மாற்ற முறைகளின் பெயரினை எழுதுக. நம்ம முதலே சொன்னோம் இல்லையா, இந்த ஜீன் மாத்திரை, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு. அப்போ அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டில் எப்படி வந்து தாவரங்களுடைய ஜீனோமை வந்து மாற்றமடைய செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு விரும்பத்தகுந்த, அதாவது டிசரபிள் ஜீன்ஸை வந்து விரும்பத்தகுந்த பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய ஜீன்களை வந்து நம்ம தாவரத்துக்குள்ளே செல்களுக்குள்ளே செலுத்துவதன் மூலமாக அந்த தாவரங்களுடைய ஜீனோமை மாற்றுறோம். இந்த செல்லுடைய ஜீனோமை நம்ம மாற்றுறோம். அப்படி மாற்றம் செய்யும் போது நமக்கு அந்த செல் என்ன செய்யணும்னா விரும்பத்தகுந்த பண்புகளை வெளிப்படுத்தும். இப்போ கோல்டன் ரைஸ் சொன்னாலே, பொன்னீர் அரிசி, இப்போ பிடி காட்டன், இந்த பூச்சி எதிர்ப்பு தன்மை கொண்ட அந்த பிடி காட்டன், அந்த மாதிரி நமக்கு என்ன பண்பு வேணுமோ, என்ன கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டர் அந்த பிளான்ட் வந்து வெளிப்படுத்தும், அந்த தாவரம் வந்து வெளிப்படுத்தும். அப்போ அந்த ஜீனை மாற்றம் செய்யக்கூடிய முறைகள் எத்தனை அப்படின்னு சொன்னால் 2 முறைகள், பொதுவான முறைகள் 2 முறைகள், பேசிக் டெக்னிக்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் ஆர் வெக்டார்லெஸ் ஜீன் டிரான்ஸ்ஃபர். இப்போ நேரடியாக அல்லது கடத்திகள் அல்லாமல், தாங்கி கடத்தி அல்லாமல் மரபணு மாற்றம் செய்கிறது. ரெண்டாவது வந்து இன்டைரக்ட் ஆர் வெக்டார் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர்.
மறைமுக அல்லது தாங்கி கடத்தி வழி மரபணு மாற்றம் செய்கிறது. அதுக்கு நம்ம 2 படம் கொடுத்துருக்கோம், பிக்சர் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், ஜீன் கன் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து ஒரு வகையான மெத்தட் தான், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. மரபணு துப்பாக்கி வழி மரபணு மாற்றம். இப்போ நேரடியாக அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக எவ்வாறு வந்து தாவர செல்லுக்குள்ள நம்ம மரபணுவை டிசரபிள் ஜீனை அது விரும்பிய மரபணுவை செலுத்துறது. ரெண்டாவது வந்து மறைமுகமாக இன்டைரக்ட் ஆர் வெக்டார்லெஸ் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கடத்தி வழியாக நம்ம செலுத்துகிறோம். அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர். தாவரங்களில் அக்ரோபாக்டீரியம் வழி மரபணு மாற்றம் செய்கிறது. அக்ரோபாக்டீரியம் என்ற பாக்டீரியாவுடைய டிஐ பிளாஸ்மீடில் நம்மளுடைய விரும்பத்தகுந்த ஜீனை இணைச்சிட்டோம்னா அந்த டிஐ பிளாஸ்மீடை மறுபடியும் பாக்டீரியாவுக்குள்ளே போட்டுட்டு அந்த பாக்டீரியா அந்த தாவரத்தை தாக்கும் பொழுது அந்த தாவரத்துக்குள்ளே என்ன ஆகுது, நம்ம விரும்பிய ஜீன் வந்து உட்செலுத்தப்படுகிறது. ஸோ இவ்வாறு 2 வகையான பொதுவான முறைகள். இப்போ டைரக்ட் மெத்தடில் இன்டைரக்ட் மெத்தடில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் தான் பார்த்துருக்கோம். அடுத்தது 3 மதிப்பெண் வினாக்கள், 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஹவு டு யூஸ் த பயோடெக்னாலஜி இன் மாடர்ன் ப்ராக்டிசஸ். இது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். நம்ம அது யூஸஸை எப்படி வந்து உயிர் தொழில்நுட்பவியலை தற்காலத்தில் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு லிஸ்ட் அவுட் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஃபெர்மெண்டேஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட், என்சைம், ஆல்கஹால், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஃபைன் கெமிக்கல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ். அதாவது நொதித்தல் என்ற செயல்முறை மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், அமிலங்கள், நொதிகள், ஆல்கஹால்கள், உயிரி எதிர்ப்பொருட்கள், நுண்வேதிய பொருட்கள், விட்டமின்கள் மற்றும் நச்சு பொருட்களை உற்பத்தி செய்கிறோம். ரெண்டாவது பயோமாஸ் ஃபார் பல்க் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிங்கிள் செல் புரோட்டீன், ஆல்கஹால் அண்டு பயோஃபியூல். நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி, சிங்கிள் செல் புரோட்டீன் ஒற்றை செல் புரதம். அது இப்போ ஒற்றை செல் புரதம், ஆல்கஹால் மற்றும் உயிரி எதிர்ப்பொருட்கள் பெருமளவில் உற்பத்தி செய்வதற்கான உயிர்த்திரள். மூணாவது பயோஃபியூல் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஆல்கஹால், மீத்தேன். ஸோ இப்போ பயோஃபியூல் ஹைட்ரஜன், ஆல்கஹால், மீத்தேன் போன்ற பயோஃபியூலை எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. த பிளான்ட் அண்ட் அனிமல் செல் கல்ச்சர் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபலைட்ஸ், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். ஸோ அப்போ 2ஆம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் மற்றும் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி உற்பத்திக்கு தாவரம் மற்றும் விலங்கு செல்லை வளர்க்குறோம். அதுக்கப்புறம் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபைன் கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ், வேக்சின், growth ஹார்மோன்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் இன்டர்ஃபெரான்ஸ். ஸோ நுண் வேதிய பொருட்கள், நொதிகள், தடுப்பூசிகள், வளர்ச்சி ஹார்மோன்கள், உயிரி எதிர்ப்பொருட்கள் மற்றும் இன்டர்ஃபெரான்களின் உற்பத்தியில் கூட்டணிவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் வந்து அதனுடைய மாடர்ன் டெக்னிக்ஸ், பயோடெக்னாலஜியுடைய உயிர் தொழில்நுட்பனுடைய தற்கால பயிற்சியில் நம்ம பண்ணி மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ 3 மதிப்பெண் வினாக்களை கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட் எழுதுங்க, இல்லை 5 மதிப்பெண் வினாக்களை கேட்டால் கூட 5 பாயிண்ட் நீங்கள் எழுதலாம். அடுத்தது ட்ரா த டயக்ராம் ஆஃப் பயோரியாக்டர் அண்ட் லேபிள் த பார்ட். ஸோ அப்போ ஒரு உயிரி உலைக்கலனின் படம் வரைந்து பாகம் குறி. அப்போ உயிரி உலைக்கலன்லாம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஒற்றை செல் புரதம் வளர்க்குறது, அப்புறம் அந்த நம்மளுடைய ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பம் மூலமாக பொருட்கள் உற்பத்தி செய்கிறது, ஆல்கஹால் உற்பத்தி செய்கிறது, மீத்தேன் உற்பத்தி செய்கிறது, அந்த கெமிக்கல்ஸ் உற்பத்தி செய்கிறது, வேக்சின் உற்பத்தி செய்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த உற்பத்தி செய்யக்கூடிய தளம், இந்த சைட் தான் என்னது அப்படின்னா அந்த பயோரியாக்டர். இந்த பயோரியாக்டர் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம அந்த நுண்ணுயிர்களை வளர்த்து அதனுடைய 2ஆம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களை நம்ம பெற போகிறோம். அதுதான் வந்து இந்த பயோரியாக்டர் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனுடைய படத்தை வரைஞ்சி, அந்த டயக்ராமை வரைஞ்சி லேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம் போடணும். அப்போ ஒரு சிலிண்டர் மாதிரி, ஒரு வெசல் மாதிரி ஒரு டயக்ராம் போடுறோம். அந்த அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் இருக்குது, அப்புறம் நியூட்ரியன் மீடியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை, பிஹெச் ப்ரோபு, டெம்பரேச்சரு, இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எல்லா பார்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பார்ட்ஸ், முக்கியமான பார்ட்ஸ் குறிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த படத்தை சிம்பிளாக வரைஞ்சிடலாம். இப்போ அடுத்த 3 மதிப்பெண் வினா, 3 மார்க் கொஸ்டின். ரைட் டவுன் த வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் செல் புரோட்டீன். தனி செல் புரதத்தின் பல்வேறு விதமான பயன்பாடுகளை எழுதுக. இல்லை முதல்ல சொன்ன மாதிரி தான் 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் எழுதலாம், இல்லை 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் எழுதலாம். இட் இஸ் யூஸ்ட் as ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட். இது புரதத்திற்கு மாற்றாக பயன்படுகிறது. நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, சிங்கிள், ஏன்னா இதில் புரதத்தினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம புரதத்துக்கு மாற்று உணவாக பயன்படுத்துகிறோம். இட் இஸ் யூஸ்ட் இன் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின்ஸ். அது இது ஆரோக்கியமான முடி மற்றும் தோலுக்கான அழகு பொருட்களில், அழகு சாதன பொருட்களில் அது பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் யூஸ்ட் as the excellent source of protein for feeding cattle, birds, fish and etc. அதாவது விலங்குகளுக்கு, கால்நடைகளுக்கு, மீன்களுக்கு, பறவைகளுக்கெல்லாம் இது சிறந்த ஒரு புரதச்சத்து உணவாக பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதாவது உணவு தொழிற்சாலைகளில் இது பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் யூஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் பேப்பர் ப்ராசஸிங், லெதர் ப்ராசஸிங் as a foam stabilizer. அதாவது நுரையை வந்து நுரை நிலைநிறுத்தியாக இது தொழிற்சாலைகளிலும் காகித தொழிற்சாலைகளிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5 மார்க் கொஸ்டின்ஸ், 5 மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி, எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸஸ் இன்வால்வ்டு இன் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. முதலே சொன்னது தான் ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய படிநிலைகள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் கண்டெய்னிங் எ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தட் நீட் டு பி cloned. This is called an insert. Second step, generation of recombinant DNA, rDNA,
molecule by insertion of the DNA fragment into a vector. Vector is a carrier molecule that can self-replicate within the host cell. Selection of the transformed host cell is carrying the rDNA, allowing host cell to multiply, thereby multiplying the rDNA molecule. The entire process thus generates either a large amount of rDNA or a large amount of protein expressed by insert. இந்த பிக்சரில் பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பாக்டீரியத்தினுடைய பிளாஸ்மிடை நம்ம தனியாக எடுக்கிறோம், செப்பரேட் பண்ணுறோம், டிசரபிள் ஜீனை செப்பரேட் பண்ணுறோம், ரெண்டுத்தையும் சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டு கட் பண்ணுறோம். அந்த ரெண்டு பிளாஸ்மிடையும் அந்த டிசரபிள் ஜீனையும் நம்ம டிஎன்ஏ லைகேஸ் மூலமாக ஜாயின் பண்ணி அந்த ஆர்டிஎன்ஏவை, ரீகாமினன்ட் டிஎன்ஏவை நம்ம திருப்பி மறுபடியும் என்ன பண்ணுறோம், பாக்டீரியாக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணுறோம். இந்த பாக்டீரியாவை நம்ம க்ரோ பண்ண அலோவ் பண்ணும்போது அந்த பாக்டீரியாவோட சேர்ந்து நம்மளுடைய டிசரபிள் ஜீன் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடும் மல்டிப்ளைஸ் ஆகும். ஸோ இப்போ அந்த டிஎன்ஏவை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அந்த டிஎன்ஏலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டெப்ஸஸ் இன்வால்வ் இன் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. இப்போ மறுகூட்டறிவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலைகளை படத்திலும் விவரி. இப்போ நகலாக்கம் செய்யப்பட வேண்டிய விரும்பத்தகுந்த மரபணுவை கொண்டுள்ள டிஎன்ஏ துண்டை தனிமைப்படுத்துதல், இதற்கு செருகி என்று பெயர். ஓம்புயிர் செல்லுக்குள்ளேயே சுயமாக பெருக்கமடையக்கூடிய தாங்கி கடத்தி எனும் ஒரு கடத்தி மூலக்கூறுடன் டிஎன்ஏ துண்டுகளை செருகுவதனால் மறு கூட்டணிவு டிஎன்ஏ மூலக்கூறு உருவாக்கப்படுகிறது. ஆர்டிஎன்ஏ மூலக்கூறை தாங்கி இருக்கும் மாற்றப்பட்ட ஓம்புயிரி செல்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அவற்றை பெருக்கமடைய செய்தல், இதன் மூலம் ஆர்டிஎன்ஏ பெருக்கமடைகிறது. எனவே இந்த அனைத்து செயலினால் செருகி அதிக அளவு ஆர்டிஎன்ஏவையோ அல்லது அதன் பண்புகளையோ வெளிப்படுத்தும் அதிக அளவு புரதங்களையோ உற்பத்தி செய்யும். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், பாக்டீரியத்தினுடைய பிளாஸ்மிடை தனியாக பிரித்து எடுக்கிறோம். அதே மாதிரி விரும்பத்தகுந்த பண்பு கொண்ட ஜீனை நம்ம எந்த சோர்ஸ்லேருந்து வேணால், தாவர செல்லாக இருக்கலாம், விலங்கு செல்லாக இருக்கலாம், இல்லை இன்னொரு பாக்டீரியா செல்லாக கூட இருக்கலாம், அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த ஜீனை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறோம். இந்த ரெண்டு ஜீனையும் ரெண்டு மரபணுவையும் ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியை, அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நொதியை பயன்படுத்தி வெட்டுறோம். ரெண்டு டிஎன்ஏ துண்டுகளையும் ஒன்றாக இணைக்கிறோம். எதை பயன்படுத்தினா டிஎன்ஏ லேகேஸ் என்ற நொதியை பயன்படுத்தி ஒன்றாக இணைச்சி நம்ம திரும்பி பாக்டீரியாக்குள்ளேயே உட்செலுத்துகிறோம். அந்த பாக்டீரியா என்ன செய்யுது அப்படின்னா இருசமப்பிளவு முறையில் பெருக்கமடையும் பொழுது நம்மளுடைய ஆர்டிஎன்ஏவும், அது மறு கூட்டணிவு டிஎன்ஏவும் சேர்ந்து பெருக்கமடைகிறது. அப்போ அதிக அளவிலான நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த மறு கூட்டணிவு டிஎன்ஏவை பெற முடியும். இல்லை நமக்கு ப்ராடக்ட் தான் வேணும், நம்மளுக்கு அந்த பொருள் தான் வேணும் அப்படின்னா, இரண்டாம் வளர்ச்சி மாற்றத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம உற்பத்தி செஞ்சுக்கலாம். இப்போ தனியாக எத்தனால் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணிக்கலாம், இல்லை அசிட்டிக் ஆசிட் பண்ணால் பண்ணிக்கலாம், சிட்ரிக் ஆசிட் வேணால் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு உயிர் எதிர்ப்பு ஆன்டிபயோட்டிக்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அந்த பாக்டீரியா அதை இயல்பாக உற்பத்தி செய்யவில்லை என்றாலும் அந்த பாக்டீரியாத்துக்குள்ள நம்மளுடைய மரபணுவை, அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய மரபணுவை சேர்ப்பதன் மூலமாக அந்த பாக்டீரியா அந்த பொருளை உற்பத்தி செய்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியும், செயற்கையாக தூண்ட முடியும். இதுதான் ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உள்ள படிநிலைகள். இது முக்கியமான வினா 5 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின், ஹவு டு த பிடி காட்டன் பிளான்ட் ரெசிஸ்ட் பெஸ்ட், எக்ஸ்பிளைன் இட். அது பிடி காட்டன் அப்படின்றது நம்ம முதல்ல பார்த்தோம், ஜிஎம் ஃபுட்டில் மரபணு மாற்றப்பட்ட தாவரங்களை பார்த்தோம். இப்போ பிடி காட்டன் இஸ் ஏ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட் விச் ப்ரொடியூஸ் அண்ட் இன்செக்டிசைடு ஆக்டிவிட்டி டு போல்வார்ம். போல்வார்ம் சொல்லக்கூடிய அந்த பூச்சிகளுக்கு எதிரான பூச்சி எதிர்ப்பு தன்மையை மிக்கக்கூடியது. ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் த பாக்டீரியம் பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் ப்ரொடியூசஸ் ஓவர் 200 different BT toxins, each harmful to different insects. So most BT toxins are insecticidal to the larvae of moth and butterflies, beetle, cotton bollworms and gadflies, but are harmless to other form of life. The gene are encoded for toxic crystals in the Cray group of endotoxin. When insects attack and eat the cotton plant, the Cray toxin are dissolved in the insect stomach. The epithelial membrane of the gut blocks certain vital nutrition, thereby sufficient regulation of potassium ions are lost in the insect. The death of epithelial cell in the intestinal membrane which leads to the death of larvae. So BT cotton அப்படின்றது genetically modified plant. எப்படி நம்ம genetically modify பண்ணுறோம் அப்படின்னா அந்த BT காட்டனுடைய பிளான்டோட செல்லில் இப்போ பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் அப்படின்ற பாக்டீரியாவில் க்ரை ப்ரோட்டீன்ஸை உண்டாக்கக்கூடிய ஜீன்ஸ் இருக்குது. அந்த ஜீன்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா பிடி காட்டன் பிளான்ட்டில், அந்த காட்டன் பிளான்ட்டில், நார்மல் காட்டன் பிளான்ட்டில் இன்சர்ட் பண்ணுறோம். அந்த பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவிலேருந்து இருக்கக்கூடிய அந்த க்ரை ப்ரோட்டீன் அப்படின்றது டாக்ஸின் டு த இன்செக்ட்ஸ். இந்த இன்செக்ட்ஸ் லார்வாக்கு டாக்ஸின் அது. அந்த டாக்ஸின்ஸ் என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் லார்வாவுடைய கட்டில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்ஸை டேமேஜ் பண்ணுறது. அதனால் அதனுடைய வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ், பொட்டாசியம் அப்சார்ப்ஷன் அப்படின்ற சில வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் ஆகுது.
ஸோ அப்போ அந்த எபித்தீலியல் செல்ஸ் வந்து டிகிரேட் ஆகிறதுனால அந்த இன்செக்ட் என்ன ஆகுது, இறந்துடுது. பிடி பருத்தியானது எவ்வாறு பூச்சி எதிர்ப்பு தன்மை கொண்டுள்ளது என்பதை விளக்குக. பிடி பருத்தி என்பது மரபணு மாற்றப்பட்ட தீங்குயிரி எதிர்ப்பு பெற்ற பருத்தி தாவர ரகமாகும். இது காய்ப்புழுவிற்கு எதிரான பூச்சி எதிர்ப்பு தன்மையை கொண்டுள்ளது. காய்ப்புழுன்னு சொன்னது போல்வாம், இது பார்த்தோம் இல்லையா, அதான். பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் என்ற பாக்டீரியத்தின் ரகங்கள் 200க்கும் அதிகமான வெவ்வேறு பிடி நச்சுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா 200க்கும் அதிகமான இந்த நச்சுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறது. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, கிரை புரோட்டீன், கிரை புரதங்களை உற்பத்தி செய்கிறது. இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு பூச்சிகளுக்கு தீங்கிழைக்கின்றன. பெரும்பாலான பிடி நச்சுக்கள் லார்வா நிலையில் உள்ள அந்து பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகள், வண்டுகள், பருத்துக்காய் புழுக்கள், உண்ணி போன்றவற்றை அழிக்கிறது. ஸோ லார்வா நிலையிலேயே இந்த பிடி டாக்ஸின் அப்படின்றது வந்து அந்த புழுவை வந்து அழிச்சிடுது. ஆனால் மற்ற உயிரினங்களுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தலை. இதை நம்ம சாப்பிட்டா நமக்கு எதாவது ஆகுமா அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது எதை வந்து பாதிக்குது அப்படின்னு சொன்னால் லார்வாக்களை மட்டும் பாதிக்குது, அதாவது பூச்சிகளுடைய லார்வாக்களை மட்டும் பாதிக்குது. இந்த கிரை தொகுதியை சேர்ந்த எண்டோடாக்சினில் உள்ள நச்சு படிகங்களுக்கு மரபணு குறியீடு செய்யப்படுகிறது. ஸோ அப்போ இந்த பருத்தி தாவரத்தில் நம்ம இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் என்ற பாக்டீரியா வந்து பிரித்தெடுக்கப்பட்ட இந்த கிரை புரதங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஜீனை வந்து நம்ம பருத்தி தாவரத்தில் சேர்த்துடுறோம். நம்ம பார்த்தோம் இல்லையா, RDNA தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி சேர்த்துடுறோம். அடுத்தது அந்த மரபணு மாற்றம், மறைமுக மரபணு மாற்றம் முறையை பயன்படுத்தி டைரக்ட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் மெத்தடை பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம், மாற்றிடுறோம். ஸோ பருத்தி தாவரத்தை தாக்கி அந்த பூச்சி உண்ணும்போது அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குடலின் எபித்தீலியல் சவ்வுகள் சேதமடைந்து அதனுடைய பொட்டாசியம் அயனிகளை உள்ளெடுக்கக்கூடிய நிகழ்வானது பாதிக்கப்படுகிறது. ஸோ அப்போ இதனால் பூச்சி என்ன செய்யுது அப்படின்னா சீக்கிரமாக இறந்துடுது. அதாவது சாப்பிட்ட சாப்பாடு செரிக்க முடியாமலையும் அவருடைய எபித்தீலியல் செல்லில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்டும் அந்த பூச்சி என்ன செய்யுது, இறந்து விடுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பங்கள் என்ற பாடத்திலிருந்து முக்கியமான 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்த வகுப்பில் அடுத்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.